வெல்கம் டு நெல்லை ஹாப்பி கிச்சன். சம்மருக்கு ஏற்ற மாதிரி அதே நேரத்தில் இஃப்தாருக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு மில்க் ஷேக் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். செவ்வாழை பழமும் அவளும் வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஹெல்த்தியான மில்க் ஷேக். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு 2 செவ்வாழை பழம் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு சம்பா அவல் எடுத்திருக்கேன். அதாவது 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா வெள்ளை அவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவலை இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு பல்ஸ் மோடில் விட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவும் பவுடராக அரைக்க வேண்டாம். ஒரு பவுலில் 20லேருந்து 25 எண்ணிக்கையில் பாதாமாக ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். தோலெல்லாம் உரிச்சிட்டு இப்போ பாதாமை அரைச்சி எடுத்துக்கலாம். பாதாம் அரைக்கிறதுக்கு அது கூட கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாதாம் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்தாச்சு. பாதாம் பேஸ்ட்டை மில்க் ஷேக்கில் சேர்க்கும் போது க்ரீமியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரெண்டு செவ்வாழை பழத்தை சின்னதாக கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். இதோட 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. அரைச்சதை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பேனில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துடலாம். இது ஃபுல் க்ரீம் மில்க் தான் எடுத்திருக்கேன். பால் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஏற்கனவே பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்க அவலை சேர்த்துடலாம். இதோட 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். ஏற்கனவே பனானாவோட சுகர் சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்குங்க. இதோட அரைச்சி வச்சிருக்க பாதாம் பேஸ்ட்டு சேர்த்துட்டு பால் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 5 ரூபா ஹார்லிக்ஸ் பேக்கெட் தான் எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஹார்லிக்ஸ் சேர்த்துடலாம். ஃபுல்லாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக மட்டும் அந்த ஃப்ளேவருக்காக சேர்த்தா போதும். இது ஒரு சாஸ் பேனுக்கு எடுத்து மாற்றி வச்சிடலாம். இதில் அரைச்சி எடுத்து வச்சிருக்க செவ்வாழை பழத்தை சேர்க்க போகிறோம். ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸை ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் இதோட சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறோம். 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து பரிமாறிட வேண்டியதுதான். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஹெல்த்தியான ஒரு மில்க் ஷேக் இது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அவலை கொஞ்சமாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது மேலே சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.